ஹலோ டியர் மாண்டிஸ். ரீசெண்டா நீயா நானால ரிலீஸ் ஆன நாய் பிரியர்கள் வர்சஸ் நாயால பாதிக்கப்பட்ட நபர்கள், இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சுவாரஸ்யமான கான்வர்சேஷன் இருந்துச்சு. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த நாய் பிரியர்கள் முட்டு கொடுக்கறத பார்க்கும்போது இவனுங்கள்ட்ட கடி வாங்குறதுக்கு அந்த நாய்க்கடியை எவ்வளவு தேவலான்னு தோணுது. இந்த டாபிக்கை நான் பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, நானுமே அந்த நாய்க்கடியால பாதிக்கப்பட்டிருக்கேன். இந்த நீயா நானா ஷோல இந்த டாக் லவர்ஸ் என்னென்ன அலப்பற பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்த்து நம்ம அலப்பற கலப்புறோம், டாக் லவர்ஸ் பொளக்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரகுபதி ராகவ ராஜா பதீத பாவன சீதா. முதல்ல இந்த தெரு நாய்க்களால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களோட குமுறல்கள் என்ன அப்படிங்கறத பத்தி பாத்துருவோம். சார், குழந்தைங்க விளையாடவே போக முடியறது இல்லைங்க சார். கேட்டு திறந்து வச்சா உள்ள வந்துடுது. குறுக்க இந்த கௌசிக் வந்தான். 2 வீலர்ல ஹைவேல போய் நின்னேன். ஜஸ்ட் அதை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பிரேக் போட்டு விழுந்து கை கால் எல்லாமே ஃப்ராக்சர். ஜஸ்ட் ஹெல்மெட் போட்டிருந்ததால மை லைஃப் வாஸ் சேவ்டு. ரேபிஸ் இம்யூனோகுளோபின் ஒரு வேக்சின், அது ஒரு டோஸ் போடணும். அந்த இடத்த சுற்றி தான் போடுவாங்க. அதுக்கு 10,000 20,000 வரைக்கும் செலவாகும். இ-கார்ட் டெலிவரி பீப்புள் அவங்கள போகும்போது வரும்போதெல்லாம் பயங்கரமா விரட்டுறது ஒன்று நடக்குது. அப்படின்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்டா. அவன் இந்த ஊர் எல்லை தாண்டறதுக்குள்ள அவளை வளைச்சு பிடிக்கிறான். பழக்கப்பட்டு ஆனா வீதியில அபேண்டன் பண்ணப்பட்ட நாய்க்கு இன்டெலிஜென்ஸ் உண்மையிலே ஜாஸ்தியா இருக்கு. மெஷர்ட் அட்டாக் கரெக்டா பண்ணுது. அவ்வளவுக்கு கிரைண்ட். இப்ப இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கக்கூடாது, அது மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்றக்கூடிய தரப்பு பாத்தீங்கன்னா நிறைய லாஜிக்கலான ரியலிஸ்டிக்கான நிறைய விஷயங்களை இங்க பேசியிருக்காங்க. இது எல்லாமே வாழ்க்கையில நடக்கக்கூடியது. ஐயா, உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன, ஒரு தெருவுல இருந்து பக்கத்து தெருவுக்கு போக முடியலையா? அது அவங்க ஏரியாவா? இந்த டாக் லவர்ஸை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன் சார், நீங்க பப்ளிக்ல சோறு வச்சு அந்த நாயை வளர்த்து விடுவீங்க, அதுங்க தின்னுப்புட்டு பேண்டு வச்சு ஒண்ணு கடிக்கிற ஏரியாலாம் அதுங்க ஏரியாவா? ஒரு பக்கத்து தெருவுக்கு புது ஆளு கூட வர முடியலடா, அந்த அளவுக்கு அட்டகாசப்படுறாங்க. சரி, ஓகே, இவங்களோட வாதத்துக்கு இவனுங்க என்ன முட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஆனா அக்யூஸ்ட் டாக்ஸ் கிடையாது, அதை அமேண்டன் பண்ணவங்க. அவங்க தான் அந்த அக்யூஸ்ட் குற்றவாளிகள் அவங்கள தான். அதுக்கு என்ன சார் பண்றது? அவன் வீட்டுல 4 பேர் குதறி இருக்கும், அவன் கொண்டாந்து ரோட்ல விட்டுட்டான். அது பாக்குற எல்லாரையும் குதறிட்டு தெரியுது. இப்ப இதுக்கு என்ன தீர்வு சொல்லுங்க? அவனுங்க குதறிக்கிட்டே திரிவாங்க, நாங்க கடி வாங்கிட்டே திரியணும், அவ்வளவுதானே? ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. இவனுங்களால வீட்டுல இருக்கிற நாயை ஒழுங்கா பாத்துக்க முடியல, அது வயசான பிறகு ரோட்ல விட்டுறாங்க. இல்ல அது ரொம்ப அக்ரெசிவா இருக்குன்னா அதையும் கொண்டு போய் ரோட்ல விட்டுறாங்க. ஆனா எப்படி பார்த்தாலும் கடைசியில பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள் தான். மாத்தி சொல்லு. 50 நாய் இருக்க வேண்டிய இடத்துல 5 நாய் தான் இருக்கணுங்கிறது டாக் ஹேட்டர்ஸை விட என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் ரொம்ப முக்கியமாப்படுது. அதாவது இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இவங்களை ஒருத்தங்க எதிர்த்து பேசிட்டாரே அவன் ஒரு டாக் ஹேட்டரு, அவனுக்கு நாய் சமூகத்துக்கே விரோதி இல்லையா? ஐயா, நீங்க லைசன்ஸ் முறைப்படி வாங்கி வீட்டுல வச்சு நாயை வளர்த்தா அதனால யாருக்கு பாதிப்பு? நீங்க முதல் லாவை ஃபாலோ பண்ணல, ஆனா நீங்க எங்களை கடிக்க வந்துட்டீங்க. ஒன்னும் இல்லைங்க, சிம்பிளான விஷயம். இப்ப புதுசா ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த நாயை வெளில வாக்கிங் கூட்டு போகும்போது கடிக்காம இருக்க, யாரையும் கடிக்காம இருக்க, மூஞ்சில மாஸ்க் போட்டு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி அதை எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க? ஒரு சின்ன பேசிக்கான விஷயம் கூட உங்களால ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நீதாண்டா முதல் திருட, நீதாண்டா முதல் குற்றவாளி. இப்போ நான் ஒரு அடல்ட்டு, என்னால் ஓடிட முடியும். புடவை கட்டின லேடிஸால் ஓட முடியாது. கிளீனிங் பண்ண வர்றவங்களாகட்டும், அவங்கள ஒரு ஆயாமாவை துரத்துது, ஒரு வயசானவங்களாகட்டும், அந்த பெண்ணை துரத்துற நாய் கடிக்குது, அந்த நாய் அன்கான்சியஸாக இருந்து ஒரு வெறி பிடிச்ச நாய் கடிக்குதுன்னா அதுக்கு முன்னாடி அதை யார் இல் ட்ரீட் பண்ணா? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? இது என்னடா இது? நம்ம மனுஷனுக்காக உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்குமா, இல்ல தெருநாய்களுக்கான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்குமா? விட்டா அதுக்கு ஒரு சட்டத்தை ஏத்தி அந்த நாயை யார் தொந்தரவு பண்ணா, அவன் பயோடேட்டா என்ன, அவன் டிஎன்ஏ என்ன, அவன் போன ஜென்மத்துல என்னவா இருந்தான், இதெல்லாமாடா தோண்டி எடுத்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் படிச்சவன் பேசுறதா சார்? நீங்க எல்லாம் டாக் லவர்ஸா இல்ல டாக் பாடி கார்டா? இப்போ உங்க அம்மா அந்த இடத்துல வைப்போம், இப்ப அவங்க என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. எங்க அம்மா அங்க இது எதிர்கம்பெனிக்கு சாரி இவரான எனக்கு கடிக்கணும்ன்ற நம்பிக்கை இல்ல சார். எனக்கு கடிக்கணுங்கிற நம்பிக்கை இல்ல சார். அப்ப தூக்கி மடியில வச்சு கொஞ்சுங்க, கடிக்குதா இல்லையான்னு நான் பாக்குறேன். ஏன்பா அவ்வளோ மனுஷங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க மேலலாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, ஒரு நாய் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க. நம்ம வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும் சார். இங்க நாய் இருக்கும், பிரச்சனை இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும் சார். இது தாண்டா
இதுதான்டா உச்சக்கட்ட காமெடி. எப்படி இப்படிலாம் பேசுறாருன்னு சத்தியமா தெரியல. ஆக்சுவலா அவர் என்ன சொல்றாரு, இந்த பழைய காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொள்ளைக்கு போகும்போது இந்த கம்பு, கையில கிடைக்கிற ஆயுதம், கடப்பாரா இதெல்லாம் தூக்கி கொண்டு போய் உட்காருவோம் தெரியுமா? அப்ப ஏதாச்சும் ஒரு மிருகம் அட்டாக் பண்ண வந்தா சேஃப்டிக்கு ஏதோ பழைய இந்த கற்கால மனிதர்கள்லாம் இருப்பாங்கல்ல, ஒரு லாஜிக்கா பேசுங்க. எந்நேரமும் நாய் கடிக்கணுங்கிற ஒரு பயத்திலேயே சேஃப்டிய பாக்கெட்ல வச்சுட்டேவா சுத்த முடியும்? அடிச்சாலும் வந்துடுறீங்க, புடிச்சாலும் வந்துடுறீங்க, என்னதான் பண்றது? அப்ப இவனுங்களே ஒத்துக்கிறாங்க, தெருநாய்கள் நம்மள பாதுகாக்க இல்ல, அதுங்கள்ட்ட இருந்து மனுஷங்களை தான் பாதுகாக்கணுங்கிறத அவங்க வாயாலே ஒத்துக்கிறாங்க. ஒரு டாக் வந்து பக்கத்துல நம்மளை மோந்து பார்த்துச்சுனாலே நம்ம வீட்லயோ நம்மளை சுத்தியோ டாக் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா நம்மள வந்து ஸ்மெல் பண்ணும். எங்க திரும்புங்க. கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? சார் டாக் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் அனிமல் சார். அது டாக் வந்து அசஸ் பண்ணிடுது, வர அசஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து ஒரு ஆபத்து இல்லை இந்த மனிதரால அப்படின்னு அது உணரும் போது ஒண்ணுமே பண்ணாது. அதாவது என்னன்னா, நாய் நினைக்கணுமா, நாய் மனசு வைக்கணுமா, இவன் நல்லவன், இவனால நம்மளுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நாய் சர்டிபிகேட் கொடுக்குமா. உட்காந்துக்கிட்டு குரூப்பா பேசி டிஸ்கஸ் பண்ணும் போல அதுக்குள்ள, மாப்பிள்ள இவன் நம்ம ஆளு, டெய்லியும் சோறு வைக்கிறவன், இவனை அட்டாக் பண்ணாதீங்க, இவன் நம்ம பார்த்தாலே முறைக்கிறவன், இவனை கடிச்சு கொதறங்க அப்படின்னு அதுங்களுக்குள்ளே பேசிக்கும் போல. நாய்க்கடியால பாதிக்கப்பட்ட மனுஷங்களோட குமுறல் கேட்கல, நாய்களோட மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கேட்குது இல்ல சார். இவனை என்ன பண்ண சார்? 2 நாளைக்கு முன்னால தொட்டல்ல தூங்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய போய் ஒரு நாய் கவிட்டு வந்திருக்கு. நமக்கு அந்த நாய்க்கு நம்ம இறக்கப்பட்டு இவ்வளவு சொல்றீங்க, அந்த குழந்தை மேல நமக்கு எந்த ஒரு இறக்கமே வர மாட்டேருக்கு. இப்போ சார் ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட் சொன்னாரு. ஒரு நாய், தெரு நாய் வந்துட்டு அந்த குழந்தைய இழுத்துட்டு போகுது. அந்த வீடியோ இங்க போட முடியாது, அது உங்களுக்கே தெரியும், நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு பார்க்கிங்ல விளையாண்டுட்டு இருக்கிற ஒரு குழந்தைய ஒரு 4 நாய்கள் அந்த குழந்தை விளையாண்டுட்டு பார்க்கிங் ஏரியால நின்னுட்டு இருக்கு, அதை கடிச்சு இழுத்துட்டு போகுது. ஹியூமன்ஸ்க்கு இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தியா இல்ல நாய்க்கு இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தியா? நம்ம 6 அறிவு உள்ள மனுஷங்க இந்த இடத்துல போனா ஆபத்து வரும், இந்த இடத்துக்கு போக கூடாது அப்படிங்கிறது தெரியும். இவன் என்னோட எதிரியாவே இருந்தாலும் அவனை ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னா சட்டம் நம்மள தண்டிக்கும் அப்படிங்கிற பயம் நமக்குள்ள இருக்கும். ஆனா இந்த நாய்களுக்கு அது மாதிரி எந்த ஒரு சென்ஸுமே கிடையாது. இப்போ அடல்ட்டா இருக்கிறதுனால நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. சின்ன சின்ன குழந்தைகள் அதுங்களுக்கெல்லாம் வந்துட்டு அவ்வளவு புரிதலே கிடையாது. அப்ப அந்த குழந்தைகள் வந்துட்டு அவ்வளவு இன்னசென்ட், இங்கதான் போகணும், இங்க போக கூடாது அப்படிங்கிற அறிவு அவங்களுக்கு கிடையாது. குழந்தைய உட்கார வச்சு அதுக்கு ஒரு பாடம் எடுத்தாலும் இங்கெல்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கும் புரியாது. நாய்களை பிடிச்சி அதுக்கு பாடம் எடுத்தாலும் அதுங்களுக்கும் ஒன்றும் புரியாது. அதுங்களும் சில டாக் லவர்ஸ் மாதிரி மரமண்டையா தான் இருக்கும். இப்ப நான் என்ன பண்றது? திருப்பியும் கடி வாங்கிட்டு உட்காந்துருக்கணும். உங்களுக்கெல்லாம் ஹியூமன் லைஃபோட வேல்யூட தெருநாட்களுடைய லைஃப் மேல அவ்வளவு அக்கறை இருக்கு. என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. அதோட செத்து அதுக்கு பசி இருக்கு. அந்த பசி தான் சார் மெயின், எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசி தான் சார். ஃபர்ஸ்ட் இங்க வந்து குற்றவாளிகளே யார் அப்படின்னா நாய்களுக்கு சோறு வைக்கிறது. இது கேட்கும் போது உங்களுக்கு காண்டாகலாம். இப்போ நான் இருக்கிற இடத்துல இருந்து எனக்கு தேவையான சாப்பாடை வாங்குறதுக்கு நான் ஒரு 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ண வேண்டியதா இருக்குன்னு வச்சுக்கோமே. எத்தனை நாளைக்கு என்னால டிராவல் பண்ண முடியும்? 1 நாள், 2 நாள், இல்ல ஒரு வாரம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? இந்த இடம், நம்ம இருக்கிற இடம் இது வாழ தகுதியற்ற இடம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு நான் வந்து ஷிஃப்ட் ஆயிருவேன். அதே மாதிரிதான் எல்லா உயிரும், நாயா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், குரங்கா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், நீங்க அதுக்கு வந்துட்டு பப்ளிக் பிளேஸ்ல ஃபீட் பண்ணீங்க அப்படின்னா, சாப்பாடு கொடுத்தீங்க அப்படின்னா அது அங்கதான் இருக்கும். வெளியாட்கள் வந்தா கடிக்கும். இவ்வளவுதான், சிம்பிள். அப்படி நீங்க சோறு போடணும், வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க வீட்டுல எடுத்துட்டு போய் தாராளமா எவ்வளவு வேணா சோறு போடுங்க. அதை பத்தி இங்க யாரும் கேள்வி கேட்க போறது இல்ல. சோ இவங்க வந்து எந்த ஒரு அவேர்னஸுமே இல்ல. இந்த நீயா நானால இந்த டாக் லவ்வர்ஸ் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க இல்லையா, நான் எல்லாரையும் சொல்ல, அதுல நிறைய பேருக்கு சிவிக் சென்ஸே கிடையாது. தனக்கு நடக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை. எவனோ ஒருத்தர் ரோட்ல நாய்கிட்ட கடி வாங்குறான், அவன்கிட்ட எதுக்கு நான் கருணை காட்டணும்? அவ்வளவுதான் நீங்க வந்து நினைக்கிறீங்க. சோ இந்த சொசைட்டி நமக்கானதுன்னு நினைங்க. அப்பதான் நீங்களும் நல்லா இருக்க முடியும், நாங்களும் நல்லா இருக்க முடியும். தயவு செஞ்சு உங்களோட சிவிக் சென்ஸை வளர்த்துக்கோங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, அதுக்காக சொல்றேன். தெருவில் இருந்து நாயை எடுத்துக்கொண்டு போய் இன்னொரு தெருவில் விட்டால் தப்புன்னு சொல்கிற இதே ஜனங்கள் வந்து நம்ம நாட்டு சீதோஷ்ண தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஒத்துக்கொள்ளாத நாய்களை எப்படி இறக்குமதி பண்றாங்கன்னு தெரியல. இப்படி யோசிச்சு பாருங்க, நாய் மேல உனக்கு உண்மையிலே ஒரு கருணை, அதுவும் ஒரு உயிர் தானே அப்படின்னு சொல்லி ஒரு அக்கறை இருக்கிற ஒரு நபரா இருந்தீங்க அப்படின்னா எப்படி வெளிநாட்டுல இருந்து நாய்களை நீங்க இறக்குமதி பண்ணுவீங்க? வெளிநாட்டு நாய்களுக்கு நம்மளுடைய வெதர் கண்டிஷன் சத்தியமா செட் ஆகாது. அதை கொண்டாந்து இங்க டார்ச்சர் பண்றதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க. நம்ம ஊர் நாய்களை நீங்க தெருவுல விட்டுறீங்க. இதுதானா சார் உங்களுடைய கருணை உள்ளம்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. பாவம், அந்த துப்புரவு தொழிலாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மார்னிங் கிளீனிங் போறாங்க, மறுபடியும் வந்து விடிய காலையில நம்மளுடைய கழிவுகளை அல்ற வர இந்த தூய்மை பணியாளர்கள்
அப்ப இவங்களுக்கெல்லாம் நீங்க எப்போ நீங்க வந்து குரல் கொடுக்க போறீங்க? நீங்க பேசுறது பூராமே எப்படி இருக்குன்னா, ஒரு சொகுசான ஒரு பணக்கார சிட்டில வாழ்ற ஒரு மக்களுடைய மைண்ட் செட்டா நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. எப்போ சாதாரண மக்கள் படுற கஷ்டத்தை நீங்க பார்க்க போறீங்க? ஏண்டா நியாயமா பண்ணுங்கடா, அநியாயம் பண்ணாதீங்க. துப்புரவு தொழிலாளர்கள் அவங்கெல்லாம் இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்களா, அதெல்லாம் சேர்த்து தானே இந்த பேக்கேஜுக்குள்ள பார்க்கணும். கோபின, நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் இவங்களுக்கு புரியாது. நாயோட ஆயெல்லாம் அல்றேன், அது வேற யாரோ அல்றாங்க. எங்களுக்கு தான் சிவிக் சென்ஸே கிடையாது. அவ்வளவுதாங்க அவங்க. தெருநாய்க்கெல்லாம் சோறு போட்டு இது நம்மளுடைய கம்யூனிட்டியை பாதுகாக்குதுன்னு சொல்லி வளர்க்குறீங்கல்ல, அப்போ நாயோட ஆய அல்ற வேலையும் உங்களோட வேலை தான். அல்லுங்க. நாய் போயிட்டானே, ஆய் போயிட்டான்னு விட்டுறாதீங்கண்ணே. நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் சார். வழக்கம் போல என் பையனை அழைச்சிட்டு போகும்போது நாய் குறுக்க வந்து நாய் மேலே விடக்கூடாதுன்னு இங்காண்ட பள்ளம் அங்காண்ட நாய் இங்காண்ட திருப்பும் போது ஆட்டோக்கு வந்து என் கண்ணு முன்னாடியே என் பையன் இறந்துட்டான் சார். கண்ணுனால இப்போ இந்த நிலைமையை வந்து எப்படி நீங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? தெருவில் போற நாய்களால ஆக்சிடென்ட் தினந்தோறும் நடக்குது. இதுல ஒரு கஷ்டப்பட்டு 6 வயசு வரைக்கும் வளர்த்த தன்னுடைய பையன் வந்து இறந்துட்டாப்ல. அதுவும் 10 நாளுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இவருடைய மனநிலைமை யோசிச்சு பாருங்க. இவர்களுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு நிதி உதவி செய்ய முடியுமா? அந்த அளவுக்கு உங்களுக்கு மனசு இருக்கா? நாய்கள்கிட்ட வந்துட்டு நீங்க ஃப்ரெண்ட்லியாகவும் ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணணும் நீங்க நினைக்கிறவங்களுக்கு இவர்கிட்ட ஏதாச்சும் சொல்ல ஒரு வார்த்தை இருக்கா உங்கள்கிட்ட? ஹியூமன் லைஃபோட இந்த உலகத்துல பெருசுங்கிறது எதுவும் இல்லை. நான் தான் சொல்ல வீட்டில் தம்பி நாங்களாம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது தம்பியை கிடச்சிது சார். இன்ஜெக்ஷன்லாம் போடணும்னு சொன்னாங்க. இன்ஜெக்ஷன் எல்லாமே போட்டாச்சு. 75 நாள் எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை. பையன் நல்லாவே இருந்தான். அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து ஒரு மாதிரி கோலெல்லாம் வடிச்சிட்டு அந்த ரேபிஸ் சிம்டம்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது, வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படிங்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க வரமாட்டாங்க அப்படிங்கிற டாக்டர்ஸ். அடுத்த நாள் பையன் இறந்துட்டான். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தெருநாய்களுக்கு நம்ம சொசைட்டி இவ்வளோ சப்போர்ட் பண்ணுது, ஆனால் பாதிக்கப்பட்டவருடைய குரல்களை கேட்க வந்து இங்கே யாருக்கும் அந்த அளவுக்கு டைமும் இல்லை, மனசும் இல்லை. 75 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் நல்லா இருந்த ஒரு நபர் திடீர்னு சிம்டம்ஸ் வந்து ரேபிஸ் சிம்டம்ஸ் வந்து இறந்திருக்காரு. இது நமக்கு தெரிஞ்ச ஒரு கேஸ். அதே நாய் எத்தனை பேரை கடிச்சிருக்கும், எத்தனை பேருக்கு இது மாதிரி ரேபிஸ் சிம்டம் வந்து அவங்க இறந்துருப்பாங்க, இல்லை அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னா அதோடைய கில்ட் இருக்கு தெரியுமா, அது ரொம்பவும் பயங்கரமா இருக்கும். வந்து நான் இன்னசென்ட்டான நாய்களை வந்து 10 நாய்கள் 2 நாய் வந்து பிரச்சனை பண்ணுதுன்னா 8 நாய்களையும் நான் வந்து அப்புறப்படுத்துறதுல நான் ஒத்துக்க மாட்டேன் சார். அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, நீங்க சொல்லுங்க சார். ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்னா வந்து அது இவங்களுக்கு தானே சார் தெரியும், அவங்க எக்ஸ்பர்ட்ஸ்க்கு தானே சார் தெரியும். அப்போ எதுவுமே தெரியாம நீ வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. என்னங்கய்யா, ஒரு டாக் லவ்வரான உங்களுக்கே தெரியல எந்த சமயம் நாய் எப்படி இருக்குங்கிறது. அப்ப நாங்க எப்படி உங்களை நம்பி நாய்களை தெருவில் சுதந்திரமா நடமாட விடுறது? எங்களோட குழந்தைங்களை எப்படி சுதந்திரமா நடமாட விடுறது? எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில். தம்பி ரொம்ப சிம்பிள், முறைப்படுத்தணும். சரியா? என்ன செய்யலாம்? வயலண்ட் இல்லாத வகையில் எதை வேணாலும் செய்யலாம். என்ன செய்யலாம்? என்ன வேணும் அது அரசாங்கம் தான் தீர்மானிக்கணும். எனக்கு தெரியல சார், நான் என்ன சொன்னேன், அரசாங்கம் தீர்மானிக்குது, விட்டுருங்க. வயலண்ட் இல்லாம இவர் திரும்ப திரும்ப அதான் சொல்றாரு, வயலண்ட் இல்லாம என்ன வேணா பண்ணுங்க. ஆனா அந்த டாக் பண்ற வயலன்ஸ் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வித்தியாசமான ஒரு ஹியூமனா இருப்பீங்களோடா நீங்க. எது மேடம் உங்கன்றதனுடைய வரையறை என்ன? வாட்ஸ் யுவர் பவுண்டரி ஃபார் உங்க? இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ, பொதுவா சொல்லுவான். எங்க நாய் அப்படின்னு சொல்றது நீங்க சொல்ற மாதிரி நாங்க வளர்க்குற நாய், எங்க ஏரியால இருக்கக்கூடிய நாய், இதெல்லாம் எங்க நாய், நாங்க எடுத்துக்கலாம். ஏரியா நாய் எப்படி உங்க நாய்? ஏன்னா அவங்க சோறு போடுறாங்க, சோறு போடுறதுனால அவனுங்க குடும்ப மெம்பர் ஆயிருது நாய். இங்க நீங்க வந்து அந்த அம்மாவோட ரேஷன் கார்டை எடுத்து பாத்தீங்கன்னா பப்பி அப்படின்னு கடைசியில எழுதி இருக்கும். ஏன்னா அது குடும்பத்துடைய மெம்பர் ஆயிருது அந்த நாய். ஏண்டா தெரு நாய்க்கெல்லாம் சோறை போட்டு நீங்க மெம்பர் ஆக்கிட்டு போவீங்க, பக்கத்து தெருவுல இருந்து ஒருத்தன் உள்ள வர முடியல. நீங்களே ஒரு பக்கம் பேசுறீங்கல்ல உங்க குழந்தைங்க, அதே மாதிரி உண்மையா சொல்றேங்க. ஸ்டில் ஐ எம் சிங்கிள் பிகாஸ் ஐ ஃபீல் நான் அந்த 4 legged animals என் குழந்தைங்களா நினைக்கிறேன். தப்பா சார்? அம்மா நீங்க கல்யாணம் பண்ணுங்க, இல்ல என்ன வேணா பண்ணுங்க. உங்களை பத்தி யாரு இப்ப கேட்டா? உங்க பயோடேட்டாலாம் இப்ப கேட்டாங்களா? இங்க கல்யாணம் ஆகி குழந்தை பெத்துக்கிறாங்கல்ல, அவனுங்களோட குழந்தையான தூக்கிட்டு போதே இந்த நாய் கடிக்குதே, அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க அதை குழந்தையா நினைக்கிறீங்க, அதை எவனும் போய் கடிக்க போறதில்ல. ஆஹா இந்த நாயை நம்ம கடிப்போண்டா போய் அப்படின்னு சொல்லி எந்த மனுஷனும் போய் கடிக்க போறதில்ல. இதே நீங்க கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து நீங்க ஃப்ரெண்ட்லியா பார்த்த நாய் கடிச்சிச்சுன்னா உங்களுக்கு வலிக்கும்ல. அதை பத்தி பேசுங்க, அதுக்கான ஒரு தீர்வு சொல்லுங்கன்னா சொல்றாங்க. அந்த லைசன்ஸ் வாங்கணும்னா கூட அதுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம் என்ன? நாயை நம்ம புரிஞ்சுக்கிறது,
நாய் நம்மளை புரிஞ்சுக்கிறதுங்கிற ப்ராசஸ்லாம் நடக்க எவ்வளோ காலம் ஆகும்னு நினைக்கிறீங்க? கேன் பி a year, கேன் பி 2 years. ஒரு 2 வருஷத்துக்குள்ள இந்த எண்ணிக்கை என்ன கூடிருமே? ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க கடிக்கிறது, பெரியவங்களை கடிக்கிறதெல்லாம். அதை பத்தி நீங்க பேசக்கூடாது. எங்களுடைய எண்ணம், நாயே எவனை கடிச்சாலும் சரி, நாய்க்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. அதுக்கு ஒன்றும் சேதாரம் இல்லைன்னு தான் நாங்க கேட்போம். எந்த உயிர் சேதமும் ஏற்படாம கடையணும். அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு, பிகாஸ் we are so called dog lovers. சார் 2030க்குள்ள இந்திய அரசாங்கம் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கு, ரேபிஸ் ஃப்ரீ கண்ட்ரியா இந்தியாவை மாத்துவன்ட்டு. அது நடக்கவே நடக்காது. இவனுங்க இருக்கிற வரைக்கும் அதுக்கு விடவே மாட்டானுங்க. அடுத்தது வந்து இத்தனை டாக்ஸையும் வந்து அக்கமடேட் பண்றதுக்கு இடத்த கிரியேட் பண்ண சொல்லுங்க. அதுக்கப்புறமா அதுங்களுக்கு ஊசி போடுறதுக்கான காசு கொடுக்க சொல்லுங்க. அது பாத்துக்கிறதுக்கான ஸ்டாஃப்ஸை வைக்க சொல்லுங்க. அதுங்க ஏதாவது ஷிட் போச்சுன்னா அது எடுக்கிறதுக்கு ஆள் வைக்க சொல்லுங்க. நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. இங்க ஒருவேளை சோறு இல்லாம சாகுறான் மேடம். ஒரு மருந்து கடையில மருந்து வாங்க முடியல, அதுக்கு சாகுறான். கவர்மெண்ட் மெடிக்கல்ல போய் பாருங்க, போயிருக்கீங்களா நீங்க கவர்மெண்ட் மெடிக்கலுக்கு? அங்க எத்தனை பேர் தெரியுமா போய் கியூல நிக்கிறான். ஒருவேளை மருந்து வாங்க காசு இல்லை. அதுக்கெல்லாம் கவர்மெண்டால செலவு பண்ண முடியல அந்த அளவுக்கு. ஏன்னா பாப்புலேஷன் அந்த அளவுக்கு ஜாஸ்தியா இருக்கு. ஆனா நீங்க என்னடானா, ரோட்ல போற நாய்க்கெல்லாம் வந்து பெரிய ஒரு ஷெல்டர் கட்டு, அதோடைய ஆய் அள்ளுறதுக்கு ஆய் பொறுக்கின்னு ஒருத்தனை போடணும். அதுங்களை பாதுகாக்க ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கணும். அதுக்கு ஒரு 15,000 கோடி 20,000 கோடி செலவு பண்ணணும் அதை பராமரிக்க. கவர்மெண்ட் எந்த பிரச்சனையா பார்க்கும்? கொஞ்சமாச்சு பேசிக் சென்ஸோட பேசுறீங்களா? இன்னும் பல நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கல. அது ரேபிஸும் ஒண்ணு. அது வந்துச்சுன்னா போய் சேர வேண்டியதுதான். ஆனா நீங்க என்னடானா 15,000 கோடி செலவு பண்ணி 20,000 கோடி செலவு பண்ணி ஒரு ஷெல்டர் போடு, அங்க நாயை கொண்டு போய் வச்சு பாதுகாப்பா வளங்க. என்ன மேடம் பேசுறீங்க? நடக்கிறத பேசுங்க. பிரிட்டன்ல தெருநாய்கள் கிடையாது, இந்த மாதிரி தான் அகற்றிட்டாங்க. அகற்றின அப்புறம் என்ன ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா, நரிகள் உள்ள புந்துருச்சு. நரி கூட வாழ தயாரா இருக்கீங்களா? நரி எங்கே நீங்க உள்ள வரும்னு மட்டும் ஒரு ஐடியா சொல்லுங்களேன். அது எங்கேருந்தாச்சும் வருதுங்க கோபி சார். ஆனா நாய்ங்க இங்கேருந்து போகக்கூடாது. என்னென்ன பேசுறாங்க பாரு. நான் திருப்பி உங்களுக்கு ஒன்று சொல்றேன். ஒரு நாயோ இல்ல மனுஷனோ இல்ல எந்த உயிரினமோ ஒரு இடத்துல சாப்பாடு இல்லை, அதுக்கான உணவு இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா அது டிராவல்ல தான் இருக்கும். அதுக்கான உணவு கிடைக்கிற வரைக்கும் அது டிராவல்ல தான் இருக்கும். அந்த ஒரு பேசிக்கான சென்ஸை நீங்க வந்து வளர்த்துக்கோங்க. காட்டுக்குள்ள அதுக்கு வந்துட்டு உணவு கிடைக்கலங்கிறதுனால அது ரோட்டுக்கு வருது. அப்போ குரங்கா இருக்கட்டும், எந்த உயிரினமா இருக்கட்டும், அந்த இடத்துல அதுங்களுக்கு உணவு இல்லை அப்படின்னா அதுங்க நகரத்துக்குள்ள வரதான் செய்யும். அங்க நீங்க சாப்பாடு போட்டு பழக்கிட்டீங்க அப்படின்னா அது அந்த இடத்த விட்டு போகாது. அவ்வளவுதான். சர்வீஸ் கொடுத்தப்போ சொன்னாங்க ஒரு ரேட் செத்து போய் கடந்ததுன்னு. டாக்ஸ்க்கும் ஃபீட் பண்ணுவேன், எல்லாரும் சாப்பிட்டுட்டு எல்லாமே வண்டிக்கு கீழே தான் படுத்துக்கும். வெறும் 2 நாள் மாற்றி விட்ட காரணத்துக்காக அந்த இடத்துல இருக்க அந்த இடத்துல கேட்டும் கிடையாது, டாகும் கிடையாது. அந்த ரேட் வந்து அந்த வண்டியே நாசம் பண்ணிடுச்சு. அது கடிச்சு வச்சதை கூட நான் ஒன்று மன்னிச்சிருப்பேன் சார். அது உள்ள போய் செத்து போச்சு. ஆக்சுவலா நீ என்ன சொல்லியிருக்கணும்? பாவம் செத்து போச்சு, என் காரு போனது கூட கவலை இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு வந்தா மட்டும் அது ரத்தம், எங்களுக்கு வந்தா மட்டும் அது என்ன தக்காளி சட்னியா? ஒரு காருக்குள்ள ஒரு எலி செத்து போச்சான், அது ரொம்ப நாத்தம் அடிச்சிச்சான், அதனால 10,000 ரூபா செலவாச்சான் அதை கிளீன் பண்றதுக்கு, அதை சரி பண்றதுக்கெல்லாம். உங்களுடைய உயிரற்ற ஒரு பொருள் மேல இருக்கிற ஒரு அக்கறை, ஒரு அன்பு ஏன் ஹியூமன் லைஃப் மேல இருக்க மாட்டேங்குதுன்னா இவ்வளவு நேரம் அங்க கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. அத பத்தி பேசாத, நான் கேக்குறேன் பதில் சொல்லு. நான் ஒரு நீங்க அந்த டைம்ல வராதீங்க, நைட்ல வராதீங்க, அந்த மாதிரி புது ஏரியாவுக்கு போகாதீங்க. அப்படி வரீங்க அப்படின்னா பாதுகாப்போட வாங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். அதாவது பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு இடத்துல நாய் இருக்கு அப்படின்னா பக்கத்து தெருவுக்காரன் யாரும் உள்ள வராதீங்க, அந்த தெருவுக்குள்ள போகாதீங்க. எப்படிப்பட்ட புத்திசாலித்தனம்! இந்த மாதிரியான மனுமுட்டித்தனமா எவனாலும் யோசிக்க முடியாது சார். ஏயா நாய் கடிக்குது, அதுல இருந்து எப்படி எங்களை பாதுகாக்கிறதுன்னு சொன்னா, நாய் கடிக்குதுன்னா அந்த இடத்துல போகாதீங்கிறீங்க. அப்ப நைட்டு வந்துட்டு ஃபுட் டெலிவரி பண்றவன், படத்துக்கு போயிட்டு வரவங்க, இவங்க எல்லாம் என்ன கதி ஆவாங்க எனக்கு புரியல. இந்த மாதிரி மலுமுட்டித்தனமா யோசிக்கக்கூடிய ஆட்கள் தான் நைட்டு நேரத்துல பெண்கள் வந்து வேலைக்கு போகாதீங்க, நைட் ஷிஃப்ட் எல்லாம் பார்க்காதீங்க பெண்கள், இவ்வளவு ஏன் பெண்கள் வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்கும் தெரியுமா? அந்த இனக்கூட்டம் மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. இப்போ எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இப்போ நான் என்ன சொசைட்டில நான் வாழ்ந்துட்டு இருக்கேங்கிறது எனக்கு புரியல. இந்த உணவு டெலிவரி பண்றவங்களாம் வந்துட்டு இதுக்காகவே பயந்துட்டு ஒரு 4 கிலோமீட்டர், இந்த 2 கிலோமீட்டர் இந்த நாய் கடிக்காகவே சுத்தி
வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 5 ரூபாய் நீங்க கொடுப்பீங்களா? என்ன சொல்ல வரீங்க நீங்க? தெரியல. நீங்க நைட் டைம்ல போறீங்க. நைட்டா? ஏன் போகாம நைட்டுக்கு போறீங்க? ஏன் போறீங்க கேக்குறேன். இல்ல இல்ல. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, நீங்க டாக் லவர் தானே, நீங்க அந்த நாயோட ஃப்ரெண்ட்லியா தானே பழகிருக்கீங்க. இனிமே என்ன பண்ணுங்க, 11 மணிக்கு மேல ஸ்ட்ரீட் டாக்ஸ், தெரு நாயெல்லாம் கொண்டாந்து உங்க வீட்டுல வச்சுக்கோங்க. போற வாரம் கொஞ்சம் நிம்மதியா போயிட்டு வருவான்ல. என்ன, ஒரு தெருவுக்கு எப்படி 4 பேர் இருப்பீங்கல்ல நாய் பிரியர்கள், அவங்க எல்லாம் கொண்டாந்து நாய் ஒரு ஆளுக்கு ஒரு 2 நாயை தூக்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போற வாரம் கொஞ்சம் நிம்மதியா போயிட்டு வருவான். என்ன நான் சொல்றது, வரக்கூடாதுன்னு சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு சொல்யூஷன் என்னங்கிறத சொல்ல தெரியல. பாத்தீங்களா உங்களோட மலுமுட்டி பாய்ஸ். நீங்க எல்லாம் 11 மணிக்கு தூங்கிட்டீங்க, ஒரு 2 பேர் வர்றான், அந்த வீட்டில் உள்ள பூந்து நம்ம வந்து அடிச்சு தூக்கலாம்டா, 11 மணிக்கு இந்த ஊரில் யாருமே இல்லைன்னு அவனும் வரான். இப்போ அந்த நாயை வந்து உங்களை நல்லா ட்ரீட் பண்ணுமா, அவனை நல்லா ட்ரீட் பண்ணுமா? திருட வரவன் துப்பாக்கி எடுத்துட்டு வந்தா என்ன பண்ணுவீங்க? திருட வந்தவன் அந்த ஈட்டி கம்பெல்லாம் எடுத்துட்டு வந்தா என்ன பண்ணுவீங்க? அவன் நாயை கொண்டுட்டு திருடிட்டு போயிடுவான். சிம்பிள். கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களாடா? ஒரு பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிச்சு ரீசெண்டா எப்பவாது இறந்ததா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, அது பாயிண்ட் நான் சொல்லவே வரல. பாயிண்ட். சோ கோபி சார் சொன்ன மாதிரி இதுதான் உண்மை. ஒரு பணக்காரன் வீட்டில் நாய் வந்துட்டு கடிச்ச நியூஸ் வந்து ரொம்ப ரேரா வரக்கூடிய நியூஸ். ஏன்னா அவங்க நடு ரோட்ல வந்துட்டு நைட் நேரத்துக்கு போறதுக்கான அவசியம் இருக்காது. ஒரு பால் பாக்கெட்டு வாங்கிட போகணுன்னா கூட அவங்க கார்ல போயிட்டு வருவாங்க. நீங்க யோசிக்க வேண்டிய நபர்கள்லாம் யார் அப்படின்னா, விடிய காலையில பேப்பர் போடுற வரவன், ஃபுட் டெலிவரி பண்றவன் அன்டைம்ல, நைட்டு ஃபேமிலியோட எப்பயாச்சும் படத்துக்கு போயிட்டு 2 வீலர்லயோ இல்லை நடந்துட்டு வரவங்க, இவனுங்க தான் விக்டம். இவனுங்களுக்கான நீதியை நீங்க எப்போ சொல்ல போறீங்க? இதுக்கு கவர்மெண்ட் ஒரு ஸ்டெப் எடுக்குதுன்னா அது குறுக்க நிக்காதீங்க, அம்பிட்டு தான். சில பேர் சொல்லுவாங்க தெருநாய்க்கள் வந்து 1-2 இருந்தா பரவாயில்ல. நான் என்ன சொல்றேன்னா, தெருநாய்க்களே இருக்க வேண்டாங்கிறேன். எதுக்கு தெருநாய்? ஒரு மனுஷன் அனாதையா இருந்தா எவ்வளோ கஷ்டப்படுவான். அதுங்களை எதுக்கு அனாதையா நீங்க விடுறீங்க? டாக் லவர்ஸ் தானே நீங்க. 140 கோடி பேர் 150 கோடி பேர் இருக்கிற ஒரு நாட்டில் ஒரு 6-7 கோடி ஸ்ட்ரீட் டாக்ஸை ஏன் பிரிச்ச ஆளுக்கு உங்க வீட்டில் எடுத்துட்டு போய் வளர்க்க கூடாதுன்னு சொல்றேன். நாய்களால ராபிஸ் மட்டும் இல்லை, அதுங்களோட கழிவுனாலையும் பயங்கரமான பாதிப்புகள் நம்மளோட சொசைட்டிக்கு வருது. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய சிவிக் சென்ஸை நீங்க பயங்கரமா வளர்த்துக்கணும். அதாவது என்னைய ஒரு நாய் அட்டாக் பண்ணல, எனக்கு நாயை பிடிக்கும், அதனால நான் நாய்க்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவேங்கிற ஒரு மனநிலையை மாத்திட்டு மற்றவங்கள பத்தியும் ஒரு எளியவர்கள் பத்தியும் நீங்க எப்போ யோசிக்கிறீங்களோ அப்பதான் நீங்க ஒரு மனுஷனா இருப்பீங்க. இந்த சமுதாயத்துக்கு உங்களால ஒரு பயன் இருக்கு. எத்தனையோ பேர் வீடு இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க, அவங்கள பத்தி நீங்க யோசிக்கிறது இல்ல. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை பத்தி யாருமே வந்து கண்டுக்கல. ஒருத்தனுடைய ஹியூமன் லைஃபுக்கும் ஒருத்தனுடைய வாழ்வாதாரத்துக்கும் ஒரு விஷயம் வந்து த்ரெட்டா இருக்கு அப்படின்னா அதை ஸ்டெப் எடுக்க வேண்டியது கவர்மெண்டோட வேலை. அதை யார் தடுத்தாலும் சரி அவங்களும் சமூக விரோதி தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு மூவியோட ரோஸ்ட் பண்ணி. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் மாண்டி ஷோஸ் ரோஸ்ட். நான் தான் மாண்டி. நன்றி.